أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. 5 நிமிட மதரசாவில் இருந்து உங்களுடன் நான் ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. அப்துல்லாஹிபுனு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அப்துல்லாஹிபுனு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் மக்காவை சார்ந்தவர். ஃபத்துவா மார்க்க தீர்ப்பு வழங்கும் சஹாபாக்களில் இருவரும் ஒருவர். மிக ஒல்லியான தேகமுடையவர். ஒருமுறை அன்னலார் ஏதோ ஒரு பணிக்காக இவரை மரம் ஏறச் சொன்னார்கள். இவரின் குச்சி போன்ற கால்களை பார்த்த சஹாபாக்கள் சிரித்தார்கள். அதற்கு நபிகளார், அல்லாஹ்வின் பார்வையில் இவரின் கால்கள் உஹது மலையை விட வலுவானதாகும் என்றார்கள். இவர் நபிகளாரின் சிறப்பான ஊழியர் என்பதால் இவரை சஹாபாக்கள் சாஹிபுன் நஹல் காலணிக்காரர் என்றும், சாஹிபுல் விசாதா தலையணிக்காரர் என்றும் அழைத்தார்கள். இவர் குர்ஆனில் கொண்ட ஈடுபாடு சிறப்பிற்குரியதாகும். குர்ஆனை அது அருளப்பட்ட முறையில் ஓத விரும்புகிறவர் அப்துல்லாஹிப்னு மஸ்ஊதின் முறையில் ஓதிக்கொள்ளட்டும் என நபிகளார் பகர்ந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களின் கிலாஃபத்தின் போது இவர் கூஃபா நகர தலைவராக நியமிக்கப்பட்டார். ஹிஜ்ரி 32ஆம் ஆண்டில் இவர் மதினாவில் காலமானார். இரண்டாவதாக அன்னலாரின் அற்புதம். வெற்றிக்கான முன்னறிவிப்பு. கைஃபர் போரின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் நேசிக்கின்ற ஒருவரிடம் நாளை இந்த கொடியை நான் தருவேன். அவர் கரத்தால் அல்லாஹ் வெற்றியை தருவான். மறுநாள் அலி ரலியல்லாஹு அவர்களின் கரத்தில் நபிகளார் கொடியை வழங்கினார்கள். அன்றைய தினமே கைஃபர் வெற்றி கொள்ளப்பட்டது. மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி. இறைத்தூதர்கள் அல்லாஹ் கூறுகிறான், யார் அல்லாஹ்வின் மீதும் அவன் தூதர்கள் மீதும் நம்பிக்கை கொண்டு அவர்களில் எவர்களுக்கிடையும் பாகுபாடு செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்களுடைய கூலிகளை அவன் அவர்களுக்கு கொடுப்பான். அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணையுடையவனாகவும் இருக்கிறான். விளக்கம். அல்லாஹ் மனிதர்களின் நேர்வழிக்காக எத்தனை நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அனுப்பினானோ அந்த அத்தனை பேரையும் ஈமான் கொள்வது கடமையாகும். நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி. தண்ணீர் குடித்தால் ஓதும் துவா. தண்ணீர் குடித்த பிறகு இந்த துவாவை ஓதுவோம். அல்ஹம்துலில்லாஹில்லதி ஷக்கான அதாபன் ஃபுராத்தம் பி ரஹ்மதிக வலம் யஜ்அல் லஹு மில்ஹன் உஜாஜம் பி துனுபினா. பொருள். நாம் அருந்திய இந்த தண்ணீரை நமது பாவத்தின் காரணமாக கசப்பானதாகவோ உவர்ப்பானதாகவோ ஆக்கிவிடாமல் தனது அருளால் மதுரமானதாக ஆக்கி வைத்த அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும். ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. பாவ மன்னிப்பு. ஒரு நாளைக்கு 100 தடவை சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி என்று ஓதினால் அவரின் பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் சரியே என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி. இறை மறுப்பதினால் ஏற்படும் கேடு. அல்லாஹ் கூறுகிறான், அவன்தான் இப்புவியில் உங்களை பிரதிநிதிகளாக நியமித்தான். ஆகவே எவர்கள் நிராகரிப்பார்களோ அவர்களின் நிராகரிப்பின் கேடு அவர் மீதே சாட்டப்படும். நிராகரிப்போருக்கு அவர்களுடைய நிராகரிப்பு அவர்களுடைய இறைவனிடத்தில் கோபத்தையன்றி வேறெதனையும் அதிகரிக்க செய்வதில்லை. நிராகரிப்போருக்கு அவர்களுடைய நிராகரிப்பு நஷ்டத்தையன்றி வேறெதனையும் ஏற்படுத்தாது. ஏழாவதாக உலகத்தை பற்றி. சைத்தானின் மாயை. அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானதாகும். ஆகவே இவ்வுலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம். ஏமாற்றுபவரான சைத்தானும் அல்லாஹ்வை குறித்து உங்களை ஏமாற்றியிருக்கட்டும். எட்டாவதாக மறுமையை பற்றி. நரகின் தோல். நரகத்தில் கோவேரி கழுதை அளவுக்கு தேள்கள் உள்ளன. இவைகளில் ஒரு தேள் கொட்டினால் அதன் வேதனை 40 ஆண்டுகள் வரை இருக்கும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒன்பதாவதாக நபி வழி மருத்துவம். தாண்டிக்காய். கருப்பு நிற தாண்டிக்காய் இது சுவனத்தின் மூலிகையாகும். இதன் சுவை கசப்பானதாகும். ஆனால் எல்லா நோய்களுக்கும் இதில் நிவாரணம் உண்டு என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பத்தாவதாக அன்னலாரின் அறிவுரை. ஹலாலான சம்பாத்தியம்.
மக்களே, அல்லாஹுவுக்கு அஞ்சுங்கள், ஹலாலான முறையில் சம்பாதியுங்கள். மனிதனுக்கு விதிக்கப்பட்ட உணவை அவன் முழுமையாக பெறாதவரை அவனுக்கு மரணம் வராது. எனவே ஹராமை தவிர்த்து ஹலாலானதை அடைய முயலுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.